Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் தான் வந்து பார்க்க போறோம். அதுவும் நம்ம 4 ஃபோல்டிங்ல வந்து கட் பண்ண போறோம். ஸோ ஈஸியான முறையில் அதுவும் ரொம்பவே குயிக்காக வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 1 மீட்டர் லைனிங் எடுத்துருக்கோம். அந்த லைனிங் அந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மார்பு சுற்றளவு என்ன அளவோ அந்த அளவுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட மார்பு சுற்றளவு வந்து 40 இன்ச்சு. ஸோ 40 இன்ச்சை நம்ம 4 டிவைட் பண்ணும்போது 10 இன்ச்சஸ் வரும். ஸோ அந்த 10 இன்ச்சஸில் நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங்காக 1.5 இன்ச் ஆட் பண்ணி இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட பேக் ஹைட்டை மார்க் பண்ணி இந்த மாதிரி 4 ஃபோல்டிங்கில் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட் வந்து எனக்கு 14 இன்ச்சு. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காகவும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் அளவுகள் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம மேலே மார்க் பண்ணுறது தான் வந்து நம்மளோட ப்ளவுஸோட பேக் பார்ட்டு. அதை அப்படி கீழ்ப்பக்கமாக கொண்டு போய் இந்த மாதிரி 4 ஃபோல்டிங்காக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 ஃபோல்டிங்காக போட்டதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் விட்டுருப்போம். ஸோ அதை வந்து மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே தான் நீங்கள் வந்து அளவுகள் குறிக்கணும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மேலே வந்து உங்களோட விட்ட அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணாமல் நீங்கள் வந்து மார்க் பண்ணிடுறீங்க. மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸு இல்லைனா ஷோல்டர் டைட் ப்ராப்ளம் வந்து வரலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு விட்ட இதை வந்து நம்ம கணக்குக்கு எடுக்காமல் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அளவுகள் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட இந்த ஷோல்டர் ஜாயினிங்காக விட்டு அந்த 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி அதுக்கு கீழே உங்களோட ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டு நீங்கள் மார்க்கிங் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். உங்களோட ப்ளவுஸை வந்து கரெக்டாக எடுத்து வைக்கணும். ஸோ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக உங்களோட ப்ளவுஸ் வந்து எந்த ஒரு சாகிங்கும் இல்லாமல் சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வந்து நெக்கு ஆர்ம் ஹோல் எல்லாமே வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சு எல்லா சைடும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்ட் அளவு ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் வந்து விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்டரோட டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட சென்டரை அந்த மாதிரி நம்ம ஷோல்டர் சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி டாட்டில் பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கி பீஸ் சைடும் அதே மாதிரி நம்ம வந்து கரெக்டான அளவில் இருந்து கீழே வந்து நம்ம அந்த கொக்கி பீஸ் சைடு மட்டும் சென்டரில் அந்த டாட் பிடிக்கணும். அப்புறம் பட்டி ஜாயின் பண்ணணும். ஸோ அதோடு சேர்த்து நீங்கள் டாட்டுக்கும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து விட்டுக்கோங்க. சைட் ஜாயின் பண்ணுற அந்த சைட்லேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி வளைவு வந்து போட்டுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லா இதையுமே நம்ம வந்து லைன் வந்து போட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நீங்கள் கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக கர்வ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து விசிபிளாக பார்க்கலாம். கரெக்டான கர்வும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லைன் வந்து போட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆர்ம் ஹோலில் நம்ம 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணி கர்வ் கொடுத்துட்டு இப்போ நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்டும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். என்னோடய மார்பு சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. ஸோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆர்ம் ஹோலோட ரவுண்ட் வந்து எனக்கு 9 இன்ச்சு. ஸோ அந்த 9 இன்ச்சு இருக்கா சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம போட்டிருக்கிற மார்க்கிங் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக விட்ட அளவில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்ட் அளவு வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச் வந்து உள்ளுக்க வரும். ஸோ கரெக்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் தான் நம்மளுக்கு 9 இன்ச்சு. ஸோ அந்த 1/2 இன்ச்சுக்கு உள்பக்கமாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி கர்வ் வந்து அளந்து பார்த்துக்கோங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 1/2 இன்ச் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். அந்த ஆர்ம் ஹோலோட ஹைட்டை நம்ம 1/2 இன்ச் கம்மி பண்ணோம் அப்படின்னா ஆர்ம் ஹோலோட ரவுண்ட் வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச் வந்து கம்மி ஆயிரும். ஸோ எனக்கு 9.5 இன்ச்சு இருக்கிறதுனால நான் 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணி நான் ஹைட் கம்மி பண்ணி மறுபடி கர்வ் கொடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக 9 இன்ச் வந்து வந்துடும். அவ்வளோதான், நம்ம வந்து எல்லா மார்க்கிங்கும் வந்து பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நீங்கள் லைட்டாக கிளாத்தை தூக்கி நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் தனியாக உங்களோட நெக்கு கீழே அந்த வளைவு மட்டும் தனியாக கட் பண்ணிக்கணும். மற்றபடி ஆர்ம் ஹோலு சைடு எல்லாமே நீங்கள் பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே சேர்த்து வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நெக்கு அப்புறம் கீழே இது மட்டும் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் அந்த கிளாத்தை மட்டும் தூக்கி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் அந்த பேக் பீஸில் நெக்கு வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அந்த நெக்குக்கு உங்களுக்கு என்ன அளவோ நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டு அளவை மார்க் பண்ணிவிட்டு
நெக்கோட அளவு உங்களுக்கு கரெக்டாக தெரியலை அப்படின்னா நீங்கள் உங்களோட அந்த கீழே மடித்து ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்களே அதிலிருந்து நெக்குக்கு வச்சுருக்கிற அந்த கேப் வந்து எவ்வளோ அளவு இருக்கோ நீங்கள் அதை மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்கோட அளவு வந்து கிடச்சிரும். ஸோ அதை மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம நெக்கோட அளவு வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நானும் கீழே இருக்கிற அந்த அளவை வந்து வச்சு தான் நான் வந்து நெக்கோட அளவு வந்து மார்க் பண்ணி நான் கர்வ் கொடுத்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸ் ரெண்டுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்களும் இந்த டைப் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து பட்டியும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 4 ஃபோல்டிங்கில் இந்த மாதிரி 4 கிளாத் வந்து போட்டு நம்ம வந்து பட்டியும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். ஸ்லீவும் நம்ம எப்போவும் கட் பண்ணுற மாதிரி தான் 4 ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து எப்போவும் கட் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை வந்து மேலே போட்டு நம்மளோட மார்க்கிங் எல்லாம் கரெக்டான அளவு வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மேலே அந்த அளவு, கீழே ஆம்ஹோல் கிட்ட அளவு, அப்புறம் நம்மளோட சைடு அந்த ஸ்லீவ் ரவுண்டு இது எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டிச்சிங்காக நம்ம ப்ளவுஸில் என்ன அளவு விட்டுருக்கோமோ 1.5 இன்ச்சு ப்ளவுஸில் விட்டால் ஸ்லீவ்லேயும் 1.5 இன்ச் வந்து விடுங்க. அப்போ தான் நம்ம சைட் அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டுமே வந்து ஒன்றா வரும். ஸோ நம்மளோட பேக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் அப்புறம் ஃப்ரண்ட்டில் குடஞ்சி கட் பண்ணுற அந்த ரவுண்டு ஸோ ரெண்டுமே நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டோம். ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டு ஆம்ஹோல் வந்து கட் பண்ணி அதில் ஒரு நாட்ச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது இதுதான் ஃப்ரண்ட் சைட் பீஸு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு நாட்ச் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஸோ இதை அப்படியே நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட மெயின் ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதில் 1 by 1 பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே வந்து 1 by 1 வந்து போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லைனிங் கட் பண்ணுறது வந்து நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து விட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிளாத் பத்தலை அப்படின்னா கூட நம்மளுக்கு அந்த இது இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா கட் பண்ணால் கூட நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஆனால் பத்தாமல் போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.